ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிடிஎஃப் அண்ட் இமேஜ் ஃபார்மெட்டில் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி நம்ம விருப்பப்படுற மொழியில், அதாவது தமிழ் மொழியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் கண்டென்ட் இருக்குது, எனக்கு அந்த கண்டென்ட் வந்து சுத்தமாக புரியல, ஸோ இது எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ அந்த இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் ஈஸியாக உங்களுடைய லாங்குவேஜ், அதாவது உங்களுக்கு விருப்பமான மொழியில் வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழில் மாற்றிக்கலாம். ஸோ தமிழில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷில் மாற்றிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் மற்றும் தமிழ் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த மொழியில் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதனா ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் மூலமாக நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்டட் அப்படின்ற சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் சிம்பிள் டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இந்தமாரி இமேஜ் வரும். அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு கண்டென்ட் வச்சுருக்கீங்க, அதை இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த பேஜ் தான் இது. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜில் மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய கண்டென்ட் வந்து எந்த லாங்குவேஜில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னா ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பல்க் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், ஸோ டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட்டாக இருக்குது அப்படின்னா அதோடைய லிங்க்கை நீங்கள் எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டையும் நீங்கள் வந்து ஈஸியாக தமிழில் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், இமேஜாக இருக்கட்டும், பிடிஎஃபாக இருக்கட்டும், அதாவது எக்ஸலாக இருக்கட்டும், ஸோ எந்த டாக்குமெண்ட் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணி அதாவது ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிற டாக்குமெண்ட் எதில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னா ஸோ இங்கிலீஷை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எதில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. ஸோ மல்டிபிள் லாங்குவேஜஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இங்கிலீஷில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம தமிழில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் கிடையாது, இப்போ வந்து டாக்குமெண்ட். ஸோ பிடிஎஃப் ஃபைலாக இருக்குது நம்ம கிட்ட. ஸோ ஜஸ்ட் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ சூஸ் யுவர் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்கள் சிஸ்டமில் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இங்கே ட்ரான்ஸ்லேட் அப்படின்ற ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ட்ரான்ஸ்லேட் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் அப்லோட் பண்ண அந்த இங்கிலீஷ் கண்டென்ட் வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண ஆரம்பித்தாலே உங்களுக்கு வந்து இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் கண்டென்ட்டை நம்ம அழகாக நம்ம இங்கிலீஷ் அதாவது தமிழ் கண்டென்ட்டை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஜிஓ தான் இது. ஸோ அந்த ஜிஓவை நம்ம வந்து தமிழில் அழகாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய எந்த டாக்குமெண்ட், அதாவது எந்த டைப் ஆஃப் டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக உங்களத வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுவே நீங்கள் வந்து ஸ்கேனட் இமேஜஸாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதை அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்டை வந்து உங்களால் வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் லென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனே நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அந்த கூகுள் லென்ஸை மாரி டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் லென்ஸ் மூலமாக அதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன லாங்குவேஜ் இருக்கோ அந்த லாங்குவேஜ், உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு பிடிஎஃப் ஃபைல், ஸோ ஸ்கேனடாக இல்லாமல் ஸோ டிஃபால்ட்டாகவே நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஃபார்மெட்டை நீங்கள் ஜஸ்ட் அப்லோட் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். ஸ்கேனட் இமேஜை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.